ஓம் சக்தி. செல்லாத காசிலும் செப்புண்டு மகனே. அன்னையின் இவ்வருள்வாக்கின் பொருளை ஏற்கனவே நாம் பதிவிட்டு அறிந்துள்ளோம். அப்பதிவின் வழியாக நாம் அறிந்து கொள்ளும் மற்றொரு கருத்தினை இக்கட்டுரையில் காண்போம். தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவன் என நம் முன்னோர்களின் வழக்கு மொழி உரையாடல் உண்டு. அதனை நாம் அறிவோம். தூண் துரும்பு இரண்டும் அர்ஜுனை பொருள், உயிரற்ற பொருட்கள். உயிரற்ற பொருட்களில் கூட இறைவன் உண்டு எனில் உயிருள்ள பொருட்களில் இறைவன் உண்டா? உயிருள்ள பொருட்களில் பரிணாம வளர்ச்சி கொள்கையின்படி மனிதன் முதலிடத்தில் உள்ளான். பகுத்தறியின் தன்மையின் குணம் மனிதர்களை வகைப்படுத்துகிறது. நல்லவன், தீயவன், அப்பாவி, வஞ்சகன், மோசக்காரன், தர்மவான், கொலைக்காரன், மகாபாவி, மகான், சித்த புருஷர், அவதார தெய்வம். இறைவன் அனைவருள்ளும் இருக்கிறான். அவ்வாறு எனில் நாம் யாரை இறை சொரூபமாக கொள்ள வேண்டும் என்பது குறித்து காண்போம். நாம் அறிந்த ஒரு சிறுகதை உண்டு. குருவிடம் சீடர்கள் பாடம் கேட்டு வந்தனர். குரு போதித்தார். அனைவருள்ளும் இறைவன் இருக்கிறான், அனைத்தும் இறை சொரூபமே என்றார். பாடம் கேட்ட சீடன் மறுநாள் காட்டு வழியில் செல்லும் போது யானை வழிமறித்தது. பாகன் தப்பித்து ஓடும்படி சீடனை நோக்கி கூக்குரலிட்டான். சீடனோ நேற்று குரு நடத்திய பாடத்தினை மனதில் கொண்டு யானையை இறை சொரூபமாக எண்ணி அங்கேயே நின்றான். யானை என்ன செய்திருக்கும்? சுழற்சி மூளையில் வீசியது. அடிபட்ட சீடன் தப்பித்து ஓடினான். குருவிடம் நியாயம் கேட்டான். அப்பொழுது குரு கூறினார், மகனே, பாகனும் இறை சொரூபம் அல்லவா? அவன் கூக்குரலிட்டபடி நீ தப்பித்து ஓடியல்லவா இருக்க வேண்டும்? யானை இறை சொரூபம் என்றாலும் கூட அது அதனை தன்னுள்ளே உணர்ந்திருந்தால் பிறருக்கு தீங்கு செய்ய முயன்றிருக்காது. தன்னையே அது உணராத போது அதனுள் இருக்கும் இறை சக்தி எவ்வாறு செயல்படும் என்றார். தன்னை அறிதல், தன்னுள்ளே செயல்படும் இறை சக்தியை அறிதல், அதனோடு ஒன்றுதல், இவ்வாறின்றி அனைத்தையும் இறை சொரூபம் என கொள்ளுதல் கூடாது என்பதை சீடன் புரிந்து கொண்டான். இவ்விடத்தில் அன்னை அருளிய அருள்வாக்கினை கூர்ந்து கவனிப்போம். செல்லாத காசிலும் செப்புண்டு. தன்னுள் இருக்கும் இறைசக்தியின் பேராற்றலை மனிதன் அறியாதவரை அவன் செல்லாத காசு. அதனுள் ஒரு உலோகம் செப்பு உள்ளதை போல ஒரு பேராற்றல் அவனுள் மறைந்துள்ளது. அதுவன்றி அவன் இல்லை. அப்பேராற்றலை அவன் பயன்படுத்துவானே ஆனால் மாயையின் திரைகள் விலகி தன்னுள்ளே இறைவனை தரிசிப்பான். ஆகவேதான் அன்னை யாருக்கும் அவ்வித வாய்ப்பினை மறுத்துவிடக் கூடாது என்பதற்காக செல்லாத காசிலும் செப்புண்டு மகனே, அவனையும் சேர்த்து தொண்டாற்று, விட்டுவிடாதே எனும் பொருள்பட அவ்வாறு கூறி அருளி இருக்கின்றாள். தொடர்ந்து கவனிப்போம். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். ஓம் சக்தி.